ஒரு தாய் மக்கள் படம் வெளியான படம் எம்ஜிஆர், முத்துராமன், ஜெயலலிதா. ஆனால் வெளியாவதற்கு முன்பு முதலில் ஒப்பந்தமாக நினைத்தது எம்ஜிஆர், ஜெய்சங்கர், சரோஜாதேவி. ஏவிஎம் நிறுவனம் உருவாக்கி வெளியிட்ட ராமு படம். காதல் மன்னன் நடிப்பு செல்வம் ஜெமினி கணேசன், புன்னகை அரசி KR விஜயா இவங்கெல்லாம் தான் வெளிவந்த படத்துல நடிச்சாங்க. ஆனால் படம் துவங்கும் போது கதாநாயகன் ஜெமினி கணேசனுக்கு முன்னதாக இன்னொரு நடிகர் ஒப்பந்தம் செய்ய பெற்றார். இப்ப ஜெமினி கணேசன் சில படங்கள் ஓடாத காரணத்தால் அந்த காலகட்டத்தில் கைவசம் பட வாய்ப்புகள் இல்லை. ஜெமினி கணேசன் இவரே எழுந்து சென்று ஏவிஎம் அதிபர் மெய்யப்பன் செட்டியாரை இவரே நேராக சென்று சந்திக்கிறார். இப்ப நீங்க எடுக்க போற படத்துல எனக்குத்தான் வாய்ப்பு வேணும்னு அவரே கேட்கிறார். காதல் மன்னன் ஜெமினி கணேசன் என்றாலே அந்த படத்தில் காதல் பாடல் இருக்கும். ராமு படத்தில் இவருக்கு காதல். கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். அந்த பாட்டு TM சௌந்தரராஜன் குரல் கொடுக்கிறாரு ஜெமினி கணேசனுக்கு. இதெல்லாம் சரியா வருமா என்றெல்லாம் கூட பேசிக்கொண்டார்கள். இசையமைத்த MS விஸ்வநாதன் சொன்னாரு, வெலிங்டன் தியேட்டர்ல படம் ஓடிக்கிட்டு இருக்கு. நிலவே என்னிடம் நெருங்காதே பாட்டு போய்கிட்டு இருக்கு. ஒரு சிலர் தியேட்டரை விட்டு எந்திரிச்சு வெளியில போயிட்டாங்க. இதை பார்த்த தியேட்டர் மேனேஜர் உடனே ஏவிஎம் ஐயப்பன் செட்டியாருக்கு போனை போட்டு, ஐயா படம் நல்லா தான் இருக்கு, ஆனா நிலவே என்னிடம் நெருங்காதே பாட்டு வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு வெளியே போறாங்க என்று சொல்ல, தெலுங்குல ரா அப்படின்னா வா, மூ அப்படின்னா போ, ராமுன்னு வச்சா வராத, இந்த படம் ஓடுற எங்க தியேட்டருக்கு வராதேன்னு சொல்றது மாதிரி இருக்குன்னு சொல்லி பல பேர் எதிர்ப்பு தெரிவிக்க, உடனே ஏவிஎம் குமரன் உள்ளிட்ட சகோதரர்கள் இது என்னையா கூத்தா இருக்கு. உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் LV ஆதவனாகிய நான் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இப்போ சினிமாவில் பல நேரங்களில் இப்போ நீங்கள் வெளியான படத்தில் நீங்கள் ரிசல்ட் இவர் தான் நடித்தார், இந்த நடிகை தான் நடித்தாங்க, இவர் தான் டைரக்ட் பண்ணார் அப்படின்னு வெளியான படத்தில் தான் நீங்கள் ஃபிக்ஸடாக சொல்ல முடியும். ஆனால் இந்த படம் தயாரிக்க தொடங்கும் முன்பு ஒப்பந்தமாகும் போது பார்த்தா அது வேற ஆளாக இருக்கும். இப்படி பல நேரங்களில் நடந்திருக்கு. சங்கர் அவர்களது இயக்கத்தில் இது சத்தியம் என்ற படம், சத்தியம் இது சத்தியம் அந்த பாட்டு, சரவண பொய்கையில் நீராடி அந்த பாட்டு, இது மாதிரி அற்புத பாடல்கள் பல கொண்ட அந்த இது சத்தியம் படத்தில் வெளியான இது சத்தியம் படத்தில் நடிகர் அசோகன், அவர் தான் ஹீரோ. ஆனால் இந்த படம் தொடங்குவதற்கு முன்பு ஒப்பந்தம் செய்ய நினைக்கப்பட்டவர் கதாநாயகன் எம்ஜிஆர். இப்படி சரி, ஒரு தாய் மக்கள் படம் வெளியான படம் எம்ஜிஆர், முத்துராமன், ஜெயலலிதா. ஆனால் வெளியாவதற்கு முன்பு முதலில் ஒப்பந்தமாக நினைத்தது எம்ஜிஆர், ஜெய்சங்கர், சரோஜாதேவி. வேட்டைக்காரன் எம்ஜிஆருக்கு ஜோடியாக கதாநாயகியாக முதலில் சரோஜாதேவி அவர்தான் நிர்ணயிக்கப்பட்டார். பின்பு சில பல காரணங்களால் நடிகர் திலகம் சாவித்ரி வந்தார். இப்படி பல படங்களை உதாரணமாக சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படியெல்லாம் கூட பல தருணங்களில் பல சம்பவங்கள் ஏற்பட்டு திரைத்துறையில் ஒருவர் ஒப்பந்தமாகி மறுவர் நடித்து வெளியாவதற்கு நல்ல காரணங்களும் உண்டு, நல்லவை அல்லாத காரணங்களும் உண்டு. அப்படி மாற்றி அமைக்கப்பட்டதால் நல்லபடியாக படம் ஓடிய வரலாறும் உண்டு, நல்லபடியாக படம் ஓடாமல் போன வரலாறும் உண்டு. என்ன வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நடக்கும். இப்படி பல உதாரணங்கள். இந்த உதாரணத்தை தனக்குள் தக்க வைத்த ஒரு படத்தை இப்போது சொல்லப் போகிறேன். அந்த படத்தை அந்த உதாரணம் மட்டுமில்லாமல் வேறு சில தகவல் துளிகளோடு சேர்த்து தரப்போகிறேன். படத்தின் பெயர் ராமு. 1966 ஏவிஎம் நிறுவனம் உருவாக்கி வெளியிட்ட ராமு படம். இந்த படத்தில்
காதல் மன்னன் நடிப்பு செல்வம் ஜெமினி கணேசன், புன்னகை அரசி கேஆர் விஜயா, புஷ்பலதா இவங்கெல்லாம் தான் வெளிவந்த படத்தில் நடித்தாங்க. ஆனால் படம் துவங்கும் போது கதாநாயகன் ஜெமினி கணேசனுக்கு முன்னதாக இன்னொரு நடிகர் ஒப்பந்தம் செய்ய பெற்றார். அவர்தான் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர். இப்போ ராமு படம் பம்பாய் போவாங்க, ஒரு ஹிந்தி படம் பார்ப்பாங்க, அந்த படம் பிடிச்சிருக்கு. அந்த படத்தின் பெயர் தூர் கஹன்கி ஜாவோ. அந்த படத்தில் ஒரு அப்பா, வாய் பேச முடியாத சிறுவன், இந்த சிறுவனை எப்படியாவது வாய் பேச வைக்க வேண்டும் என்று தன் மகன் சிறுவன் மீது உயிரையே வைத்திருக்கக்கூடிய அப்பா, இந்த உறவை பற்றிய கதை இவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இதையே தமிழில் ராமு என்று உருவாக்கினார்கள். இதற்கான வேலைகள் நடந்தது. ஏசி திருலோச்சந்தர் தான் டைரக்டர். ஆனால் ஏவிஎம் நிறுவனம் நீங்கள் டைரக்ஷன் மட்டும் பண்ணுங்கள், ஜாவர் சீதாராமன் திரைக்கதை வசனம் எழுதட்டும் என்று சொல்லி ஜாவர் சீதாராமன் அவரே இந்த எழுத்து வேலையை கவனித்தார். மெல்லிசை மாமன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி இசையமைப்பாளர்கள். படம் அருமையான கதை. ஜாவர் சீதாராமன் திரைக்கதை அம்சம் மிக அற்புதம். இப்போ இந்த படத்தை துவங்கணும்னு சொல்லி மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரை கதாநாயகனாக கொண்டு வரணும்னு சொல்லி அவற்றை பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டத்தட்ட அவரை ஒப்பந்தம் செஞ்சாச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் பல படங்களில் பிஸி. அப்புறம் இவருடைய படங்கள் வேறு ஹிட்டு. ஏன் இதே ஏவிஎம் நிறுவனத்தில் குழந்தையும் தெய்வமும் படத்தில் ஜேம்ஸ் பாண்டு நடிகராக இருந்தால் கூட இதில் குடும்ப பாங்கான நடிப்பு நடித்து குழந்தையும் தெய்வமும் ஏவிஎம்லேயே ஹிட் ஆகலையா? அதே மாதிரி ராமு படத்துலேயும் ஜெய்சங்கருக்கு ஒரு குடும்ப பாங்கான கதாபாத்திரம் தான். வழக்கமான அவருடைய அடிதடி சண்டையெல்லாம் கிடையாது. ஆனால் இப்படியாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது இப்போ ஜெமினி கணேசன் சில படங்கள் ஓடாத காரணத்தால் அந்த காலகட்டத்தில் கைவசம் பட வாய்ப்புகள் இல்லை. இவருக்கு ஒரு தகவல் வருது ஜெமினி கணேசனுக்கு. ஏவிஎம் நிறுவனம் ஒரு குடும்ப பாங்கான படம் ஒன்று தயாரிக்க போகிறாங்க என்று கேள்விப்பட்டவுடன் ஜெமினி கணேசன் இவரே எழுந்து சென்று நேர ஏவிஎம் ஸ்டுடியோ போய் ஏவிஎம் அதிபர் மெய்யப்பன் செட்டியாரை இவரே நேராக சென்று சந்திக்கிறார். சந்தித்து இப்போ நீங்கள் எடுக்க போகிற படத்தில் எனக்குத்தான் வாய்ப்பு வேணும்னு அவரே கேட்குறார். அப்புறம் மெய்யப்பன் செட்டியார் சொல்கிறார், ஐயா நீங்கள் பெரிய நடிகர், இப்போ எடுக்க போகிற படம் ஒரு லோ பட்ஜெட்டு, ஒரு குறுகிய கால தயாரிப்பு, இதில் நாங்கள் ஜெய்சங்கரை பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகர், உங்கள் பட்ஜெட் வேறு அதிகம் என்று சொல்ல ஜெமினி கணேசன் அதெல்லாம் பேசாதீங்க, பட்ஜெட்டை பற்றியே பேசாதீங்க, நீங்கள் கொடுக்குற தொகையை வாங்கிக்கிறேன், இந்த படத்தில் நான் தான் நடிப்பேன் என்று அந்த வாய்ப்பை தனக்கு தக்க வைக்க போராடுகிறார். மெய்யப்பன் செட்டியாருக்கு என்னென்னா மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருக்கு வாக்கு கொடுத்தாச்சு, இவரோ பெரிய நடிகர் இப்படி வந்து நிற்கிறாரு. ஏன்னா அந்த நேரத்தில் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் மூவரும் மூவேந்தர்கள். ஜெமினி கணேசன் வந்து இப்படி நிற்கிறாரு. அந்த டைம் பீயிங் இவருக்கு கொஞ்சம் பல படங்கள் ஓடலை, கொஞ்சம் வேலை இல்லை, அதனால் இவர் வந்து நிற்கிறார். ஏவிஎம் நிறுவனர் ஏவி மெய்யப்பன் அவர்கள் தங்களுடைய புதல்வர்களை அழைத்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. புதல்வர்கள் சொல்கிறாங்க, மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர்கிட்ட சொல்லியாச்சு, ஜெய்சங்கர் வேறு நமக்கு கிட்டு படம் கொடுத்துருக்காரு, நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, பிஸ்னஸுக்கு நல்லா இருக்கும் அப்படி சொல்ல மெய்யப்பன் செட்டியார் அவர்கள் என்ன செய்கிறதியா, ஜெமினி கணேசனே வந்து வேற கேட்டாரே, நான் இனிமேல் எப்படி அவருக்கு பதில் பேச என்று ஒரு வழியாக ஜெமினி கணேசனுடைய சார்பாக அந்த தராசு தட்டு எடை இழுக்க ஆரம்பித்தது. ஆக ஜெமினி கணேசனையே வைத்து அந்த படத்தை ஆரம்பிக்கலாம் என்று முடிவு கட்டிவிட்டார்கள். இப்போ ஜெமினி கணேசன் கதாநாயகன், கேஆர் விஜயா கதாநாயகி, இன்னொரு கதாநாயகி புஷ்பலதா, ஒரு சிறுவன். ஜெமினி கணேசனுக்கும் புஷ்பலதாவுக்கும் பிறந்த குழந்தை தான் அந்த சிறுவன். இந்த குழந்தையை வாய் பேச வைக்க வேண்டும் என்றே இந்த தந்தை இவனுக்காகவே வாழுகிறார். இந்த தருணத்தில் அந்த முதல் மனைவி புஷ்பலதா இறந்து விட்டார். இவரை புன்னகை அரசி கேஆர் விஜயா நேசிக்கிறார். கேஆர் விஜயா இந்த சிறுவன் மீது அவரும் தன் உயிரை வைத்திருக்கிறார். இந்த பையனும் கேஆர் விஜயா மீது பிரியம் கொண்டிருக்கிறார். இப்படியாக கேஆர் விஜயாவுக்கு ஜெமினி கணேசன் மீது காதல், ஜெமினி கணேசனுக்கோ அந்த மனைவி புஷ்பலதா இருந்த இடத்தில் வேறு எவரையும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு நிலை, மகன் மட்டுமே கூறி இப்படியாக படம் அற்புதமாக உருவாக்கப்பெற்றது. படம் மாபெரும் வெற்றியை தழுவியது.
இந்த படத்தில் என்ன புதுமைன்னா, காதல் மன்னன் ஜெமினி கணேசன் என்றாலே அந்த படத்தில் காதல் பாடல் இருக்கும். ராமு படத்தில் இவருக்கு காதல் இல்லை. ஆக இதுவே அந்த படத்தில் ஜெமினி கணேசனுக்கு வேறு மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்து, அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து, மக்கள் மத்தியில் ஒரு மாறுபாடான பெரிய பெயரை தக்க வைத்தது. சரி, அது மட்டும் இல்லை, ஜெமினி கணேசன் என்றாலே ஆரம்பத்தில் ஏஎம் ராஜா தான் பாடல் காட்சிக்கு குரல் கொடுப்பார். பின்பு பிபி ஸ்ரீனிவாசாக மாறியது. அந்த வகையில் பிபி ஸ்ரீனிவாஸ் குரல் கொடுத்து ஜெமினி கணேசனுக்கு ஒரு பாட்டு இதில் உண்டு. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ இருக்கும் இடத்தில் நான் இல்லை. பிபி ஸ்ரீனிவாஸ் பாடினது தான், வழக்கமாக நடக்கிறது தான். ஆனால் இன்னும் ஒரு பாடல், கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். அந்த பாட்டு டிஎம் சௌந்தரராஜன் குரல் கொடுக்கிறாரு ஜெமினி கணேசனுக்கு. இதெல்லாம் சரியா வருமா என்றெல்லாம் கூட பேசிக்கொண்டார்கள். இசையமைத்த எம்எஸ் விஸ்வநாதன் சொன்னார், நிலவே என்னிடம் நெருங்காதே பாடல் சிச்சுவேஷன் வேற, அதுக்கு பிபிஎஸ் குரல் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். ஆனால் இந்த பாட்டு அங்கே நாகையா சீர்காழி கோவிந்தராஜன் குரல் எடுத்து பாடுகையில் இங்கே உங்களுக்கு டிஎம்எஸ் குரல் கொடுத்தா தான் அந்த வாய்ஸும் இந்த வாய்ஸும் மேட்ச் ஆகும். ஜெமினி கணேசன் அவர்களே கவலைப்படாதீங்க, இந்த பாட்டு ரொம்ப நல்லா வரும்னு சொல்லி எம்எஸ்வி அவர்கள் கன்வின்ஸ் பண்ணி அப்படியா சரி என்று டிஎம்எஸ் குரல் கொடுக்க ஒத்துக்கொண்டார். ஜெமினி கணேசன் டிஎம்எஸை குறைச்சி மதிப்பிடலை. இதுவரைக்கும் என் வாய்ஸுக்கு அவர் கொடுக்கலையே, பெரும்பாலும் பிபிஎஸ் தானே கொடுப்பாரு, அதைத்தானே மக்கள் எதிர்பார்ப்பாங்க என்று தான் சொன்னார். ஆனாலும் எம்எஸ்வி உரிய சூழ்நிலை, உணர்ச்சி பாங்கான சூழ்நிலை என்று சொல்லி இதை ஒத்துக்கொள்ள செய்தார். படம் வெளியாச்சு. வெலிங்டன் தியேட்டரில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. நிலவே என்னிடம் நெருங்காதே பாட்டு போய்கிட்டு இருக்கு. ஒரு சிலர் தியேட்டரை விட்டு எந்திரிச்சு வெளியில் போயிட்டாங்க. இதை பார்த்த தியேட்டர் மேனேஜர் உடனே ஏவிஎம் ஐயப்பன் செட்டியாருக்கு ஃபோனை போட்டு, ஐயா படம் நல்லா தான் இருக்குது, ஆனால் நிலவே என்னிடம் நெருங்காதே பாட்டு வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு வெளியே போகிறாங்க என்று சொல்ல, அவர் உடனே எடிட்டர் விட்டலை தியேட்டருக்கு அனுப்பி அந்த பாடல் காட்சியை நிறுத்திவிட்டார். பின்பு தமிழகம் எங்கும் எல்லா இடத்துலையும் சொல்லி பாடல் காட்சியை நிறுத்திவிட்டார். இந்நேரம் ராக்ஸி தியேட்டரில் ஏவிஎம் சகோதரர்கள் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா விட்டலை கொண்டு வந்து அந்த பாடலை தூக்கி விட்டார் என்ற செய்தியை கேட்ட உடனே இவங்களுக்கு வருத்தம், அப்பா ஏன் இப்படி செஞ்சாருன்னு. உடனே அப்பாவுக்கு இவங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, அப்பா முதலில் படம் பார்க்க வருகிறவர்கள் நடிகையினுடைய ஃபாலோவராக இருப்பாங்க, அடுத்தடுத்து வரவங்கெல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க. அந்த நிலவே என்னிடம் நெருங்காத பாடல் ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஜெமினி கணேசன் அங்கே தன்னை நேசிக்கக்கூடிய புன்னகையரசி கேஆர் விஜயா, ஜெமினி கணேசனுக்கு முதலில் ஒரு மனைவி இறந்து விட்டார், அந்த இடத்தை நிரப்ப கேஆர் விஜயா நினைக்கிறார். ஆனால் அந்த மனைவி மீது அன்பு கொண்டு அந்த இடத்தை வேறு யாருக்கும் தர தயாராக இல்லை என்கின்ற சூழலில் பிபிஎஸ் வாய்ஸ் எடுத்து எம்எஸ்வி டியூனில் பாட்டு அருமையாக இருக்குது, அவரும் நல்லா நடிச்சிருக்காரு, தயவுசெய்து சேருங்கப்பான்னு சொல்ல பழையபடியும் எடிட்டரை விட்டு சேர்க்க சொன்னார்கள். ஆக படம் வெளியாகி 2 நாட்களில் 4 காட்சிகளில் நிலவே என்னிடம் நெருங்காதே என்கின்ற பாடல் இடம்பெறவில்லை, மீண்டும் சேர்க்கப்பெற்று அந்த படத்தினுடைய வெற்றிக்கு அந்த பாடலும் மிக முக்கிய காரணியாக அமைந்தது என்பதுதான் உண்மை. இன்று வரை கூட இந்த பாடலை டிவி, ரேடியோ, மேடை கச்சேரிகள் எங்கு கேட்டாலும் இந்த பாடலுக்குன்னு ஒரு தனி வெயிட் இருக்கு. ஆக இப்படியாக ராமு படம், ஜெய்சங்கர் அவர்களை வைத்து உருவாக வேண்டிய ராமு படம் ஜெமினி கணேசனை வைத்து உருவாகி மாபெரும் வெற்றியை தழுவியது. தமிழில் வெற்றியை தழுவினால் ஏவிஎம் நிறுவனம் உடனே சும்மா இருப்பார்களா? தெலுங்குக்கு போகிறாங்க. தெலுங்குலையும் ராமு என்கின்ற பெயரிலேயே அந்த படத்தை வெளியிட திட்டமிடுகிறார்கள். இப்போ அங்கே ஒரு சோதனை வருது. இப்போ தெலுங்குக்காரங்க சில பேர் சொல்கிறாங்க, சார் ராமுன்னு பேர் தமிழில் வச்சிங்க விட்டுருங்க சார், தெலுங்கில் வைக்காதீங்க சார், அது ஒரு பேட் சென்டிமெண்ட். என்னையான் இருக்காங்க, தெலுங்கில் ரா அப்படின்னா வா, மூ அப்படின்னா போ, ராமுன்னு வச்சா வராத, இந்த படம் ஓடுற எங்கள் தேட்டருக்கு வராதேன்னு சொல்கிறது மாதிரி இருக்குன்னு சொல்லி பல பேர் எதிர்ப்பு தெரிவிக்க, உடனே ஏவிஎம் குமரன் உள்ளிட்ட சகோதரர்கள் இது என்னையா கூத்தா இருக்குது, ஏங்க ராமுங்கிறது அந்த படத்தில் ஒரு கேரக்டரோடைய பேர், கேரக்டரோடைய பேருக்கு நீங்கள் இப்படி பிரித்து பொருள் தந்தால் இல்லைங்க இதெல்லாம் ஒத்துக்க முடியாது என்று சொல்லி ராமு என்றே பெயர் வைத்தார்கள். தமிழில் வெளியான ராமு படத்தை பார்த்துவிட்ட பிரபல என்டிஆர் அவர்கள்
அவர் எவ்வளோ பெரிய ஆக்ஷன் ஹீரோ. அவர் ஜெமினி கணேசனுடைய கேரக்டரை பார்த்து ஆஹா படம் நன்றாக இருக்கிறது, ஜெமினி கணேசன் கேரக்டரும் நன்றாக இருக்கிறதுன்னு சொல்லி தன்னுடைய ஸ்டைலில் இருந்து இந்த படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு என்டிஆர் ஆசைப்பட்டு தெலுங்கில் வெளியான அந்த ராமு படத்தில் ஜெமினி கணேசன் கேரக்டரில் என்டிஆர் நடிச்சிருந்தார், கேஆர் விஜயா நடிச்சிருந்தாங்க. இதே பையன்தான் அந்த சிறுவன். ஆக ராமு தமிழிலும் சூப்பர் ஹிட், தெலுங்கிலும் சூப்பர் ஹிட் என்று உங்களுக்கு தெரிவித்தவாறு இப்படியும் படங்களை உருவாக்கி பல வெற்றிகளை சம்பாதித்தது ஏவிஎம் நிறுவனம். ஏவிஎம் நிறுவனம் என்கின்ற உயரிய அனுபவம் பெற்ற நிறுவனத்தை பற்றிய தகவல்களை அவர்களும் பல வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள், அவர்களும் பல தோல்விகளை பெற்றிருக்கிறார்கள், அவர்களும் வாழ்வில் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள், அவர்களும் வாழ்வில் துயரமடைந்திருக்கிறார்கள். அப்படி எல்லா விதமான அனுபவங்களையும் பெற்ற அவர்கள் அவ்வப்போது ஒளிவு மறைவின்றி தங்கள் அனுபவத்தை வெளியிட்டு கொண்டே இருந்தார்கள், வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள். எதற்கு? வாழ்வில் எப்படி வேண்டுமானாலும் அனுபவம் கிடைக்கலாம். கண்ணதாசன் சொன்னது போல ஒருவன் சினிமா துறையில் இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னு கேட்டால் கண்ணதாசன் சொன்னார், சினிமா துறையில் இருக்கும்போது தான் ஐயா ஒரு மனுஷன் நல்லது கெட்டது ரெண்டையும் சம பங்கிட்டு தன் மனத்தளத்தில் அமைத்து பார்க்கிறான், வாழ்ந்து பார்க்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக சினிமா தளத்தில் இருப்பவனே ஞானியாகிறான். நல்லது கெட்டது இரண்டுக்கும் சமபங்கு பார்வை கொடுத்து அந்த மனத்தளத்தில் வாழ்கின்ற அந்த சக்தியை சினிமா ஊட்டுகிறது. அதனை மேலும் வலியுறுத்தவே, அப்படிப்பட்ட மனத்தளத்தை பெறவே இது மாதிரியான பலவிதமான செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன். உங்கள் தோழர் எல்வி ஆதவன்.